சார். ஐயப்பா சார். இங்க சாப்பாடு ஒண்ணுமே எனக்கு பிடிக்கல. ஒரு சமையல்காரி தேவை. பணம் பிரச்சனையே இல்லை. ஆனா ஃபுல் டைம் அவ இங்க இருக்கணும். சரிங்க சார். உங்க மாதிரி சின்சியரா இருக்கணும். புரியுதா? சரிங்க சார். சார். ஐயப்பனா வாங்க வாங்க. இது யாரு? என் மனைவி சுபத்ரா. அப்படியா? நீங்க வீட்டு வேலைக்கு ஒரு ஆள் வேணும்னு சொன்னீங்கல்ல? ஆமா. இவ செய்வா சார். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். ஐயப்பா 2 குழந்தைகள் இல்லையா உங்களுக்கு? இருக்காங்க சார். அவங்கள அம்மா அப்பா பார்த்துப்பாங்க சார். உங்களுக்கு இங்க ஒரு குறையும் இருக்காது. நம்ம அவுட் ஹவுஸ் கிளீன் பண்ணி நீங்க அங்கேயே தங்கணுங்க. சரிங்க சார். அப்ப சரி, உள்ள போங்க. வா, வந்துடுறேன் சார். சரி சரி. சாதம் போடு. கிட்ட வாங்க. பொண்டாட்டி சாதம் போடுற மாதிரியே போடுங்க. தமிழ் தெரியாதா? ஐயோ, தமிழ் தெரியாதே. வாங்க, கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. இந்த பாரு, நான் சொல்லி கொடுக்கறேன். வாங்க, பக்கத்து வாங்க. பொண்டாட்டின்னு தெரியாதா? பொண்டாட்டின்னா வைஃப், பாரு. வாங்க வாங்க, போடுங்க. பார்த்துட்டே இருந்தேன். என்னம்மா, நீ ஒரு தேவதை மாதிரி இருக்கம்மா. இந்த உலகத்திலே உங்க மாதிரி அழகிய ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. இந்த பாரு, ரொம்ப ஆசையா உனக்காக அன்போட ஒரு பரிசு கொண்டு வந்திருக்கேன். இந்த பாரு, காஞ்சிபுரம் பட்டு 2000 ரூபாயில வாங்கி வந்திருக்கேன். அன்போட உனக்காக. உலகத்துல எந்த புருஷனும் பார்க்க கூடாத காட்சியை நான் பார்த்தேன். நான் உன்னை மட்டுமே குத்த சொல்ல விரும்பல. ஆனா இனிமே இந்த மாதிரி நடக்காம பார்த்துக்க. தப்பு பண்ணது நான் இல்ல. அவர் ஏதாவது பண்ணும்போது நான் ஒத்துக்காம போனேன்னா அவர் உங்களை வேலையில இருந்து தூக்கிடுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. சுபத்ரா, நமக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இன்னும் ரெடி ஆகலையா? நல்ல ஆளுதான், சீக்கிரம் ரெடி ஆகு. நம்மளுக்காக பாஸ் காத்துக்கிட்டு இருக்காரு. எங்க நம்ம எங்க போறோம்? அதெல்லாம் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரு நல்ல தமிழ் பொண்ணா இத வச்சுக்க. முல்லைப்பூவா? முல்லைப்பூ இங்க கிடைக்குமான்னு உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். பாத்தியா, நீ மனசுல நினைச்சது நான் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் பாரு. சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகு. நேத்து நான் இங்க இருக்கிற ஒரு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல காமிச்சேன்ல, அங்கதான் நாம இன்னைக்கு தங்க போறோம். வேண்டாங்க, அவ்வளோ பெரிய ஹோட்டலுக்குலாம் போனா எனக்கு உடம்பு நடுங்க ஆரம்பிச்சிடும். நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ஆளுங்க கிட்ட எல்லாம் மிங்கல் பண்ண கத்துக்கணும். நாம ஒரு கேஸ் ஸ்டவ் வாங்கி அரிசி வாங்கி சமைச்சு நிம்மதியா 2 நாள் சாப்பிடலாம். அதெல்லாம் நம்ம வேற ஒரு வீட்டுக்கு குடி போன பிறகு. हेलो यस बॉस आध घंटा हमारा एखाने पहुंचे जाओ ओके ओके அவருக்கு இப்ப முதல்ல உன் பாட்டை கேட்டாகணும். யாருக்கு? அதான் சொன்னல, என்னோட பாஸ்னு. வேணாங்க, நான் கண்டவங்க முன்னாடி எல்லாம் பாட மாட்டேன். அப்படின்னு நான் அங்க வரல. அப்படி சொன்ன எப்படி? நேத்து நைட்டு ஒரு இடத்துக்கு போனோம்ல, அங்க எல்லா பொண்ணுங்களும் பாட்டு பண்ணது டான்ஸ் ஆடுனது பார்த்தல. அவங்க எல்லாருமே காலேஜ் படிக்கிற பொண்ணுங்க. அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்க தெரியுமா? ஐயா, அந்த மாதிரி சம்பாதிக்கிற பொண்ணுங்களை பத்தி எல்லாம் நாம எதுக்குங்க பேசணும்? உங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? ஏன் இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இது நம்ம ஒரு மாதிரி இல்ல. சில விஷயங்கள்ல நாம ரொம்ப பிராக்டிகலா இருக்கணும். இங்க பணம் தான் முக்கியம். அதனால பணம் இருக்கிறவங்க என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு பெரிய வீடு வாங்கி நாம அங்க குடி போக வேண்டாமா?
பெரிய வீடெல்லாம் வேண்டாங்க. ஒரு ரூம், சின்னதா ஒரு கிச்சன், ஒரு பாத்ரூம். அதெல்லாம் நீ நினைச்ச சுலபமா வாங்கிடலாம். அதுக்கு தேவையான அழகு திறமையெல்லாம் உன்கிட்ட இருக்கு. பாஸ் ரொம்ப நல்லவரு. நாம இங்க சொர்க்கம் மாதிரி வாழலாம். சில விஷயங்களை கண்டும் காணாம இருந்தா போதும். நீங்க என்னங்க சொல்றீங்க? இதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணீங்களா? கிருஷ்ணபிரியா, அந்த ஆளுகிட்ட இருந்து நான் கொஞ்சம் பணம் வாங்கியிருக்கேன். உன்னாலதான் அதை திருப்பி கொடுக்க முடியும். ப்ளீஸ், நீ தான் எனக்கு உதவி பண்ணணும். இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நான் நம்ப மாட்டேன். நீங்க சொல்றதெல்லாம் போய். யாருக்கும் பணம் கொடுக்கணும் தானே நகையெல்லாம் கட்டி வாங்கிட்டு போனீங்க. இப்ப மறுபடியும் பணம் கிருஷ்ணா, கொடுக்கணும். நான் சொல்றதை கேளு. பாஸ் உனக்கு கொடுக்கறதுக்காக காஸ்ட்லி நெக்லஸ் எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. கண்ணை போட்டுட்டு பார்த்தா எப்படி எல்லாம் பேசுறது? இதுக்காக தான் வெளியில கூட்டிட்டு போனீங்களா? கிருஷ்ணா, மரியாதையா ரெடியாக. என் குணத்தை பத்தி உனக்கு தெரியாது. நான் வர மாட்டேன். இத கொண்டால நான் வர மாட்டேன். நீ வரமாட்டியா? கல்யாணம் பண்ணி உன்னை இது வரைக்கும் தொடாம ஏன் வச்சிருக்கேன் தெரியுமா? மரியாதையா நான் சொல்றத கேட்கலன்னு வச்சுக்க. இந்த உன்னோட அழகான முகத்தை ஆசிட் ஊத்தி கருக்கிடுவேன். ஒரு சில நாள் சுய நினைவு இல்லாம அப்படியே கிடந்த, அதுவும் பசிய பொறுத்துக்கிட்டு சத்தம் போட்டு கூட கூப்பிட முடியாம ரொம்ப கொடுமையா இருக்கு. அத்தம்மா கான்வென்ட் நம்பர்ல ஒரு புக்ல எழுதி வச்சிருந்தேன். அது எனக்கு தெரியாம ஒழிச்சு வச்சு. இந்த மாதிரி எத்தனை பொண்ணுங்க ஊர்ல ஏமாந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்க வந்து கஷ்டப்படுறாங்க. வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி. கல்யாணம் முடிஞ்சு ஒரு வாரம் நாங்க ஒன்னா வாழ்ந்தும் கூட நாங்க ஒண்ணு சேரவே இல்லை. யாருக்கும் என்ன கொண்டு வந்திருக்காரு. Really so bad. What is she telling? No idea. Sweta, watch it. They never had sexual relationship after the marriage. It's like he was keeping her ready for someone else. Oh, it's really like a story. தன் புருஷனோட ஐடென்டி எதுவுமே சரியா தெரியாம அந்த ஆளே சீட் பண்ணி பாஷா ஊரு எதுவுமே தெரியாம ஒரு தனிமை. ஒரு பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு இதை விட வேற என்ன காரணம் வேணும்? நீ என்ன இத வச்சு ஏதாவது கதை எழுத போறியா? யா, ஒரு ஸ்டோரி பண்ணலான்னு தான் தோணுது. ஒரு டாக்குஃபிக்ஷன் மாதிரி. வெளியில தெரியாத உண்மைகள்லாம் தானாவே என் கேமரா முன்னாடி வந்து விழுந்த மாதிரி இருக்கு. ஒரு பாசிட்டிவ் தாட். அப்படி இல்லைன்னா நான் எதுக்காக மொபைல் போனை வச்சுக்கிட்டு இந்த பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கணும்? So many accidental coincidence. அதுல என்னன்னா, துர்கா பூஜா அன்னைக்கு கேமரா முன்னாடி அவங்க வரத்துக்கும் நான் அந்த ஆளோட பாடி ஐடென்டிஃபை பண்றதுக்கும் ஒரு ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்டிங் ஸ்டைல்ல இருக்கலாம். இல்லைன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி டாக்குஃபிக்ஷனா இருக்கலாம். ஒரு ஸ்டோரிக்கான ஸ்கோப் இருக்கு. டிஜிட்டல் கேமரா வச்சு இன்னும் கூட குவாலிட்டியா ஷூட் பண்ணலாமே. That's quite usual. இத பாரு, ராவா இருக்கும். இத பாத்தியா, இது கொஞ்சம் சேஞ்சா இருக்கும் இல்லையா? நீ இதுல எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்னு சொல்லு. செக்ரட்டரி அங்கிள் இப்ப கைவிட்டுட்டாருன்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணி மாட்டிக்குவோமோன்னு பயப்படுறாரு. அதனால எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ற வரைக்கும் அவளை உங்க ஃபிளாட்ல உங்க கூடவே தங்க வச்சுக்கணும். தாராளமா சேர்த்துக்கிறோம். அது சரி. ஹேய், உங்க ஹெல்ப்புக்கு வச்சுக்கங்க. அப்ப எல்லா ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நீங்க தானே சொல்லுங்க. சரி, ஒரு பொண்ணு இந்த மாதிரி நிலைமையில இருக்கும்போது நம்ம கைவிட்டுட்டோம்னு சொன்னா எனக்கு இங்க யாருமே இல்ல சார். இது தவிர என்கிட்ட வேற எதுவுமே இல்ல. நல்ல வேலை செஞ்சப்போ தோசை எப்படியா சுடுவாங்க? இல்ல சின்னம்மா, தெரியாம. வேலை தெரியாதுன்னா அதை நீ செய்யக்கூடாது. சமையல் வேலைங்கிறது பொறுப்பான வேலை. சொல்லியிருந்தா நாங்க பிரெட்டே எடுத்துட்டு போயிருப்போம். இல்ல சின்னம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல. என்னன்னு கூப்பிட்ட? இல்ல சின்னம்மா. என்ன வயசானவன் நினைச்சிட்டியா? சின்னம்மான்னு கூப்பிடுற? இல்லக்கா, ஊர்ல வேலைக்கு போறவங்களெல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஓஹோ, இப்ப சின்னம்மாவை விட்டுட்டு அக்கான்னு கூப்பிடுறியா? யாரு உனக்கு அக்கா? எனக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு நினைக்கிற? என்ன போய் அக்கான்னு கூப்பிடுறா பாரு.
इवे नो सिन्नवा मादरी क्या हुआ? ए मुझे आंटी के बुला रही है நான் ஆன்டீன்ல ஒன்னும் கூப்பிடல. அடேங்கப்பா உனக்கு ஹிந்திலாம் வேற புரியுமா? அப்போ ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னதெல்லாம் வேஷமா? ஷீலா, அந்த பொண்ண தேவையில்லாம டென்ஷன் பண்ணாத. போதும் உன்னோட ராகிங். இவ ஒண்ணும் அந்த அளவுக்கு அப்பாவி பொண்ணு இல்ல. அப்படி அடிச்சலாம்? என்னடி இது? அழற அளவுக்கு நான் எதுவுமே சொல்லலையே. அது சரி, இதெல்லாம் வெறும் சாம்பிள் தான். இனிமேதான் மத்ததெல்லாம் பார்க்க போறேன். கிருஷ்ணா, ஒரு விஷயத்த நல்லா கேட்டுக்கோ. இப்படி எல்லாம் அழுதுகிட்டு எங்களோட இருக்க கூடாது. நீ எங்களெல்லாம் பார்த்தல, நாங்களே எவ்வளவு போல்டா இருக்கோம். எங்க ப்ராப்ளம்ஸோட கம்பேர் பண்ணா உன் பிரச்சனை எல்லாம் ஒண்ணுமே இல்ல. அந்த ஆள்கிட்ட நீ தப்பிச்சதே பெரிய விஷயம் தெரியுமா? ஆமா, அதுவே பெரிய அதிர்ஷ்டம். நாங்க ஸ்டுடியோல வேலை செய்யறோம். நீ உனக்கு தெரிஞ்ச வேலைய வீட்ல செய்யற, அவ்வளவுதான். हम सबको एक ही उम्र है ना, तो हम सबको नाम से ही पुकारो, मालूम? இந்த தடிச்சு என்ன சொன்னான்னு புரியுதா? மாலும்னா புரியுதான்னு அர்த்தம். मालूम? ஹாய், பாத்தியா? நம்ம எல்லாருக்கும் ஒரே வயசுங்கிறதால எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டா போதும்.